எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் நான் நம்ம துதிப்பேன் ஆண்டவரே. இந்த அருமையான பாடலை பாடி இந்த நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். எல்லாம் பாடும்போது தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகள் நினைத்து, அவர் நமக்கு தந்த ரட்சிப்பை நினைத்து, அவருக்கு நம்ம உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி செலுத்துவதமாக பாடுவோம். காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். எல்லாரும் சொல்லுவோமா? இயேசுவே, இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும். தாய் தந்தை நீரே, தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாவரம் நீரே, என் தாரகம் நீரே. தாய் தந்தை நீரே, தாதையும் நீரே, தாவரம் நீரே, என் தாரகம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும், எந்த வேளையிலும். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே, வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில். எந்த காலத்திலும், ஆமென், எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். வானிலும் நீரே, வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆழியில் நீரே, என் ஆபத்தில் நீரே. வானிலும் நீரே, ஆமென், பூவிலும் நீரே, ஆழியிலும் நீரே, என் ஆபத்தில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். உம்மை துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். வானிலும் நீரே, வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆடல் வேளே, இன்பத்தில் நீரே. துன்ப நேரத்தில் இன்பம் நீரே, ஆடல் வேளே, நீரே. இந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும். திருப்பி சொல்லுவோமா? இயேசுவே, இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். எந்த காலத்திலும் எந்த காலத்திலும் எந்த நேரத்தில் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும்
இயேசுவே நான் துதிக்கிறேன். எல்லா மகிமையும் கனமும் அவருக்கே. ஆமென். அவருடைய நாமத்தை உயர்த்தும் விதமாக இயேசு என்ற திரு நாமத்திற்கு மிக ஸ்தோத்திரம் என்பதை நான் பாடல் அநேகருக்கு இந்த பாடல் ரொம்ப பழைய பாடல் தெரிஞ்சிருக்கும். ரொம்ப அர்த்தமுள்ள வரிகளான உள்ள பாடல்கள். ஆக்சுவலாக அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவதற்கே நம்ம இங்கே வந்திருக்கிறோம். அவருடைய ஆலய பிரகாரங்களில் அவருடைய நாமத்தை நம்ம உயர்த்த போகிறோம். இந்த பாடலை ரொம்ப உணர்ந்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். அவர் மாத்திரம் மகிமைப்படுவாராக. எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உடைய கிருபை நிமித்தமும் உடைய சத்தியத்தின் நிமித்தமும் உடைய நாமத்திற்கு மாத்திரம் மகிமை பண்ணட்டும். ஆமென். இயேசு என்ற திருநாமத்தை எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்தை எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமை உள்ள நாமமதே. வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமை உள்ள நாமமது. தூய சொல்லி துதித்திடும் நாமமது. தூய சொல்லி துதித்திடும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்தில் எப்போதுமே ஸ்தோத்திரம். நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்தில் எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். பாவத்திலே பாவியை மீட்க பாரினில் வந்தமை நாமமதே. பாவத்திலே மாலும் பாவியை மீட்க பாரினில் வந்தமை நாமமது. பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது. பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்தில் எப்போதுமே. எல்லாம் எழுந்து நின்று பாடுவோமா? அந்த நாமத்திற்கான கணத்தை கொடுப்போமா? என்ற திருநாமத்தில் எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வேதாளம் வேதாளம் பாதாளம் யாவையும் செய்த வீரமுள்ள திருநாமமது. வேதாளம் பாதாளம் யாவையும் செய்த வீரமுள்ள திருநாமமது. நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. இயேசு இயேசு என்ற திருநாமத்தில் அவருடைய நாமத்தை உயர்த்துவோமா? நம்மளுக்கு வேற ஒரு நாமம் கொடுக்கப்படவில்லை. இயேசு என்ற திருநாமத்தில் எப்போதுமே மிக. பாவத்திலே மாலும் பாவியை மீட்க. பாவத்திலே மாலும் பாவியை மீட்க பாரினில் வந்தமை நாமமது. நீங்க சொல்லுங்க. மாலும் பாவியை மீட்க பாரினில் வந்தமை. பரலோகத்தில் சேர்க்கும் நாமம். பரலோகத்தில் சேர்க்கும் நாமம். வேற ஒரு நாமம் இல்லை. பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது. இயேசு என்ற திருநாமம் எப்போதுமே. நீங்க மாத்திரம் சொல்லுங்க. ஓ இயேசு 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 என்ற திருநாமத்தில் எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமமது. உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமம். உலகெங்கும் ஜொலித்திடும் நாமமது. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமமது. நீங்க மாத்திரம் சொல்லுங்க. இயேசு என்ற திருநாமத்தில் எப்போதும் மிக ஸ்தோத்திரம்.
இயேசு இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? ஒரு நாமம் மேலானது, ஒரு நாமம் உயர்ந்தது, ஒரு நாமம் சிறந்தது. நம்மளுக்கு பரலோகத்தில் சேர்க்கக்கூடிய வேற ஒரு நாமம் நமக்கு கொடுக்கப்படவில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களை நித்திய ஜீவனுக்கு சேர்க்கக்கூடிய நாமம் அதுவே. அந்த நாமத்துக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவோமா? இன்றைய தினத்தில் நம்ம கூடி வைத்து அந்த நாமத்தை நம்மளுக்கு உயர்த்த கொடுத்த கிருபைக்காக அவருக்கு நம்மளுக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்துவோமா? ஸ்தோத்திரமே சுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரமே சுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் திருநாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் திருநாமத்தின் ஆதரவில். இன்றைய தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார். இன்றைய தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார். கந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம். நீங்க மாத்திரம் சொல்லுங்க, ஸ்தோத்திரம் நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுமா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா. அவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம் செய்கிறோம் திருநாமத்தின் ஆதரவில். உம்முடைய ஆதரவில் மாத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் செய்கிறோம் திருநாமத்தின் ஆதரவில். ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா. அவரை ஆராதிப்போமா? ஓ சபையே, ஒரு கேருபீன்களும் சேராபீன்களோடும் அவருடைய நாமத்தை உயர்த்துவோமா? அவருடைய நாமம் மேலானது, அது இயேசு என்கிற நாமம். ஓ ஹalleluya, ஆமென். ஆஹா ஹalleluya, அவரை உயர்த்துவோம். ஹalleluya, ஆஹா ஹalleluya, அன்பு தகப்பனே, உம்முடைய கிருபை நிறைந்த மகிமை நிறைந்த தேவ பிரசன்னத்தில் நன்மையான பிள்ளைகளை உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய வார்த்தைக்காக, உம்முடைய வசனத்துக்காக உம்முடைய பிள்ளைகள் வாஞ்சையோடு தாகத்தோடு கூட கடந்து வந்திருக்கிறாங்க. இன்றைக்கு ஆண்டவரே, அருமையான சகோதரி மூலமாக நீங்கள் என்ன வார்த்தைகளை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் தரவிருக்கிறீரோ, கர்த்தர் அந்த வார்த்தைகளை உம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து நீர் அவர்களை போதித்து போஷித்து நடத்தி அருளும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். உடைய கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். உடைய கிருபையின் கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். இயேசு ரட்சகருடைய நாமத்தில் பிதாவே, ஆமென், 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 ஆமென். அல்லேலூயா. கலந்து கொள்வோம். இப்பொழுதும் சகோதரி கரங்களை தட்டி நாம் வரவேற்கலாம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற நேரம். க்ளோரி, க்ளோரி, க்ளோரி. அல்லேலூயா. சத்தமா முன்னாடி இருக்கிற வாலிப பிள்ளைங்கள்லாம், சின்ன பிள்ளைங்கள்லாம் சத்தமாக சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு அவர் வல்லமை உள்ளவர். வல்லமைனா என்னது சொல்லுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தைகள்லாம் சொல்லுங்கள். நிறைய அர்த்தங்கள் இருக்கு இல்லையா? ஸ்ட்ராங், ஸ்ட்ரென்த்து, ஓகே, வெரி குட். அப்புறம் பவர், அப்புறம் டேலண்ட் இல்லையா? அப்படி தானே? சரி,
இந்த கோல்டு ஸ்மித், பொற்கொல்லர், அவங்க என்ன செய்வாங்க? நகைகள் செய்வாங்க. வேறு என்ன செய்வாங்க? நகைகளை ரிப்பேர் பண்ணுவாங்க, சேல்ஸ் பண்ணுவாங்க, அப்படி தானே? கோல்டு ஸ்மித் யார்? தங்க நகைகளை, தங்கத்தை செய்வாங்க, அணிகலனா செய்வாங்க, இல்லை ரிப்பேர் பண்ணுவாங்க, இல்லைன்னா என்ன செய்வாங்க? விற்பாங்க. அப்படி தான் பிளாக் ஸ்மித்னா அவங்க என்ன செய்வாங்க? இரும்பு, அவங்களோட வேலை எதில் இருக்கும்? இரும்போடு இருக்கும். சில்வர் ஸ்மித்னா வெள்ளியோட அவங்களோட வேலைகள் இருக்கும், அப்படி தானே? அவங்க போய் வெங்காயம் தக்காளி விற்றுக்கிட்டு இருப்பாங்களா? சொல்லுங்கள், விற்க மாட்டாங்க. கோல்டு ஸ்மித்து கோல்டோட தான் அவருக்கு என்ன செய்யும்? வேலை. அவர் ரிப்பேர் பண்ணாலும் சரி, அதை விற்றாலும் சரி, வாங்கினாலும் சரி, அவர் கோல்டு தான் செய்வார். சரியா? டீச்சர்னால் என்ன செய்வாங்க? டீச் பண்ணுவாங்க. ஆக யார் ஒருவர் என்ன வேலையை செய்கிறாங்க, இல்லை அவங்களிடத்துல என்ன இருக்கோ அந்த பேரால் அழைக்கப்படுறாங்க, அப்படி தானே? இப்போ டீச்சர் பாடம் நடத்துறதுனால அவங்க டீச்சர்னு அழைக்கப்படுறாங்க. பொற்கொல்லர் பொன்னாலான காரியங்களை, அந்த நகைகளை செய்கிறதுனால பொற்கொல்லர்னு அழைக்கப்படுறாங்க. அதே போல தான் நம்முடைய தேவனிடத்தில் வல்லமை உள்ளது. அதனால் அவர் எப்படி அழைக்கப்படுகிறார்? வல்லமை உள்ளவர். எல்லாரும் வாயை திறந்து சொல்லணும். யூத், வல்லமை உள்ளவர். வெரி குட். சரியா? அப்போ யாதொருவர் என்ன காரியங்களை செய்கிறாங்களோ, எதை அவங்கக்கிட்ட இருக்கோ அந்த பேரால் அழைக்கப்படுறதுனால கர்த்தரிடத்தில் என்ன இருக்குது? வல்லமை இருக்குது. சும்மா சொல்கிறோமா? அவருடைய வல்லமை எதில் ஆரம்பிக்குது? முதல்ல சிருஷ்டிப்பில். எதில் ஆரம்பிக்குது? சிருஷ்டிப்பில். ஆதியாகமம் முதல் அதிகாரத்திலேயே நம்ம அதை பார்க்குறோம், அப்படி தானே? முதல் அதிகாரத்தில் பூமி எப்படி இருந்துச்சு? வெறுமையாக இருந்தது. ஆண்டவர் ஒவ்வொன்றும் என்ன செய்கிறாரு? எதால் உண்டாக்குறார்? வார்த்தையால் உண்டாக்குறார். அவருடைய வல்லமை அப்போ இதில் எங்கே இருக்குது? வார்த்தையில் இருக்குது. அவருடைய வல்லமை எதில் இருக்குது? வார்த்தையில் இருக்குது. சரியா? அடுத்தது, அவருக்கு வல்லமை உள்ள புயம் இருக்கிறது அப்படின்னும் சங்கீதம் 89:10 சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 89:10 என்ன சொல்லப்பட்டிருக்கு? வல்லமை உள்ள புயம். புயம்னா என்னது? சொல்லுங்க. புயம்னா என்னது? தோல், தோல், ஷோல்டர், அப்படி தானே? வல்லமை உள்ள புயம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்து அவர் சங்கீதம் 106:2 பார்த்தீங்கன்னா அவருடைய வல்லமையின் செய்கைகள், வல்லமையான செய்கைகள் அப்படின்னு இருக்கு. சரியா? ஆக கர்த்தரிடத்துல என்ன இருக்கு? வல்லமை அவரிடத்திலே இருக்கு. அவருடைய வாயின் வார்த்தையில் இருக்கு, அவருடைய தோளில் இருக்கு. தோளில் மட்டும் இல்லை, கரத்தில் இருக்கு. ஓங்கிய புயம், வல்லமையான கரம், அப்படி தானே? வல்லமையான நாமம், இது எல்லாவற்றையும் அவர் என்ன செஞ்சிருக்கிறார்? தன்னகத்தே கொண்டிருக்கிறார். அதனால் அவர் வல்லமை உள்ளவர். சரியா? வல்லமை மாத்திரம் இல்லை, வேற என்னதெல்லாம் கர்த்தர்கிட்ட இருக்குது? மகிமை, கனம், வல்லமை, மகத்துவம். சரியா? இது எல்லாமே அவர்கிட்ட எப்படி இருக்குது? அவரோட இருக்கிறதுனால நம்ம வல்லமை உள்ளவர்னு சொல்கிறோம். யோபு அதை அழகாக சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாரு? யோபு 42:2 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். சொல்லுங்கள். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. சகலத்தையும், சகலத்தையும்னா எல்லாமே, எல்லாமே வந்துடுது. அவரால் செய்ய முடியாதது ஒன்றுமே இல்லைன்னு அந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம். இன்னொரு வசனம் சொல்கிறது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். அடுத்து, கிரகிக்க முடியாத காரியங்களை செய்கிறவர். நம்மால், மனுஷரால் செய்ய முடியாத காரியங்களை ஆண்டவரால் செய்ய முடியும். ஆக நம்மளால் செய்ய முடியாது, நம்மளால் கெஸ் பண்ணி பார்க்க முடியாது. கிரகிக்க முடியாதுன்னா என்னது? கெஸ் பண்ணி கூட பார்க்க முடியாது. அடுத்தது, நம்மளால் சர்ச் பண்ண முடியாது, ஆராய்ந்து பார்க்க முடியாத. இப்படி எல்லா காரியங்களையும் யார் செய்கிறார்? நம்முடைய கர்த்தர் செய்கிறதுனால அவர் எப்படிப்பட்டவர்? வல்லமை உள்ளவர். அவர் எப்படிப்பட்டவர்? வல்லமை உள்ளவர். சரியா? அடுத்தாப்புல இயேசு கிறிஸ்துவை
பற்றி சொல்லணும்னா ஏசாயா 9:6 அதுவும் நமக்கு தெரிந்த வசனம் தான். சொல்லுங்கள். ஏசாயா 9:6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன். இந்த வசனம் இயேசு கிறிஸ்துவோட பிறப்பை தான், இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார். அப்படி தானே? அதில் அவருக்கு கொடுக்கப்பட்ட நாமங்களில் ஒன்று என்னது? வல்லமை உள்ளவர், வல்லமை உள்ளவர். சரியா? ஆக சங்கீதம் 139 எடுத்தீங்கன்னா அதில் நம்மை உண்டாக்கின விதம், அதே ஆதியாகமம் 1 உலகத்தை அவர் சிருஷ்டித்த வல்லமையை பார்க்குறான். சங்கீதம் 139 பார்த்தீங்கன்னா எடுங்க எல்லாரும், சங்கீதம் 139 அதில் முதல் வசனத்திலிருந்து, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிகிறீர். அது தொடர்ந்து நம்ம வாசித்தோம்னா 15-16 பாருங்க. நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவாக்கப்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. இது நம்முடைய சிருஷ்டிப்பா ஆண்டவர் சொல்கிறார். அப்படி தானே? நம்ம எலும்புகள் உருவேற்படுகிற நாள் கூட அவர் என்ன செஞ்சிருந்தாராம்? எழுதி வைத்திருந்தார். அவருடைய புஸ்தகத்தில் எழுதி வைக்கப்பட்டது. சரியா? அதையெல்லாம் நம்முடைய உடல் அவயங்களை நம்ம யோசித்து பார்த்தோம்னா இது எப்படி அப்படிங்கிறத நம்மளால் கொஞ்ச நேரத்துக்கு மேலே அதை யோசிக்கவே முடியாது. அப்படி தானே? கண்ணில் இமை இருக்கிறது, நாசியின் துவாரங்கள் வழியாக நம்ம சுவாசிக்கிறது, அப்படி தானே? ஹார்ட் பீட்டை என்றைக்காவது எல்லோரும் நம்ம உட்காந்து செக் பண்ணிகிட்டே இருக்கிறோமா? இல்லை. அதெல்லாம் தானாகவே நடக்குது. அப்படி தானே? அது கர்த்தர் நம்முடைய சரீரத்தில் வைத்த அவருடைய வல்லமை. அப்படி தானே? மனுஷன் உண்டாக்க இந்த 2 வசனங்களில் சொல்லியிருக்கு, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் உருவேற்படும் நாட்களும் என்ன செய்த எங்கே எழுதி வைக்கப்பட்டது? அவருடைய புஸ்தகத்தில். உங்களுக்கு, எனக்கு, இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் அது எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இதையே நம்ம யோசித்தா நமக்கு தலை சுத்தம். அப்படி தானே? எத்தனையோ மில்லியன் ஜனங்கள் இருக்கிற, கோடி மில்லியன் இருக்கிற ஜனங்கள் ஒவ்வொருத்தருடைய எலும்புகள் உருவேற்படும் நாட்கள் என்ன செஞ்சுருக்குதான்? எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆக அவ்வளவு மேன்மையாய் அவர் என்ன செஞ்சுருக்கிறாரு? நம்மை உண்டாக்கியிருக்கிறார். சரியா? இந்த நாள்லையும் நம்ம வல்லமை, அவருடைய வல்லமை யாரிடத்துல வெளிப்பட்டது நமக்கு எல்லாருக்கும் நல்ல தெரிந்த பகுதி தான். அதை கொஞ்சம் நேரம் தியானிக்கலாம். சரியா? ஆதியாகமம் 17:1 எடுங்க, வாசிங்க. ஆபிரகாம் 99 வயதானது போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. எத்தனை வயதில் ஆபிரகாமுக்கு தரிசனமாகிறார்? 99. சரியா? 99 வயசில் தரிசனமாகி என்ன சொல்கிறாரு? நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு. அவர் சொல்லும்போது ஈசாக்கு இருக்கிறாராங்க. எல்லாருக்கும் தெரியும்ல ஆபிரகாம் பற்றி, எல்லாரும் நல்லா படிச்சிருக்கும் தானே? 17:1 ஆண்டவர் அவருக்கு தரிசனமாகி சொல்லும்போது ஈசாக்கு இருக்கிறாரா? இல்லை. சரியா? ஈசாக்கு எங்கே வராரு? எந்த சாப்டரில் தான் வராரு? அதற்கும் அப்புறம். சரியா? பின்னாடி தான் ஈசாக்கு வருகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த 99 வயது வரைக்கும் ஆபிரகாமுக்கு என்ன இல்லை? குழந்தை இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எப்படி இருக்கணும்? எனக்கு முன்பாக உத்தமனாயிரு அப்படின்னு சொல்கிறார். சரியா? அதே ஆண்டவர் ஆதியாகமம் 12வது அதிகாரத்திலேயே ஆபிரகாமுக்கு சொல்கிறாரு. 12:1 கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன்.
பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இந்த வார்த்தையை ஆண்டவர் ஆபிரகாமோடு சொல்லும்போது ஆபிரகாமுக்கு வயது 75. 4வது வசனத்தில் கடைசியில் போட்டிருக்கு, ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாய் இருந்தான். ஆக 75 வயதில் தான் ஆபிரகாமை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அழைக்கிறார். உன் இனத்தை விட்டு, உன் ஊர் ஜனங்களை விட்டு, உன் தேசத்தை விட்டு நீ என்ன செய்யணும்? புறப்பட்டு நான் சொல்கிற இடத்துக்கு வா அப்படின்னு சொல்கிறார். அப்படி வான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமே அதுக்கு 2-3 அவர் ஒரு அந்த பெரிய ஆசீர்வாதத்தை சொல்கிறார். நீ போனேன்னா உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், அப்படி தானே? உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். இப்போ சொல்லும்போதும் ஆபிரகாமுக்கு என்ன வயது? 75 வயது. ஆக இந்த 99 வருஷம்னா அவர் 24 வருடங்கள் என்ன செஞ்சுருக்கிறார்? இந்த வாக்கு தத்தத்துக்காக அவர் காத்துக்கிட்டு இருக்கிறார். ஆனால் 99 வயதுலேயும் அவருக்கு என்ன கொடுக்கல? பிள்ளை இல்லை. இல்லை தானே? இல்லை தானே? இல்லை. ஆபிரகாமுக்கு பிள்ளை பிறந்ததா இல்லையா? பிறக்கலையா? பிறந்ததா இல்லையா? யாரு? ஈசாக்கு ஆபிரகாமோட குமாரன், அப்படிதானா? ஈசாக்கு பிறந்ததுக்கப்புறம் ஈசாக்கு என்ன செஞ்சார் ஆண்டவர் என்ன கேட்டார்? தெரியும்ல அந்த ஸ்டோரி, சொல்லுங்கள். பலியிட. ஈசாக்கு வளர்ந்து வாலிபனாக இருக்கும்போது என்ன செய்கிறாரு? உன் பிள்ளைய பலியிடணும்னு சொன்னோன்னா ஆபிரகாம் என்ன சொன்னார்? இல்லை, எனக்கு 100 வயசில் தான் இந்த பிள்ளைய கொடுத்துருக்குறீங்க, என்னால் தர முடியாது அப்படின்னு சொன்னாரா? இல்லை. என்ன சொன்னார்? மறுப்பே சொல்லலை. தாத்தா சொல்கிறாங்க, மறுப்பே சொல்லலை. என்ன செஞ்சிட்டாங்க? கொண்டு போய் அவர் பலியிட மகனை கூட்டிகிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் நமக்கு தெரியும், அப்படி தான். ஈசாக்கா பலியிட்டாரா? இல்லை. ஏன் பலியிடலை? கர்த்தர் என்ன சொன்னார்? சொல்லுங்கள். சண்டே கிளாஸில் படிச்சிருப்பீங்க தானே, சொல்லுங்கள். ஈசாக்கு பதிலாக யாரை பலியிட்டார்? ஆட்டுக்குட்டி அங்கே இருந்தது, அதை ஆண்டவர் பலியிட சொன்னார். சரியா? இதெல்லாம் நமக்கு தெரியும். சரி, இப்போ இந்த ஆபிரகாமுக்கு ஈசாக்கு எப்படி கிடைத்தான்? ஆபிரகாமுக்கு 99 வயதுலையும் ஆண்டவர் வாக்குத்தத்தம் சொன்னார். ஆனாலும் அப்பவும் அவருக்கு கிடைக்கல. ஆனால் ஆபிரகாம் இதை என்ன செஞ்சார்? முழு நிச்சயமாக நம்பினார். அவர் என்ன செஞ்சார்? முழு நிச்சயமாக நம்பினார். ரோமர் எடுத்துக்கோங்க. ரோமர் அதிகாரம் 4:17 கொஞ்சம் வாசிங்க. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவரமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிறவமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லோருக்கும் தகப்பனானான். உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளாராக இருக்கும்போது தன் சரீரம் செத்துப்போனதையும் சாராளுடைய கற்பம் செத்துப்போனதையும் எண்ணாதிருந்தான். போதும், கவனிங்க. ஏறக்குறைய 100 வயது தாத்தா, அப்படிதானே? அவர் ஆண்டவர் அவருக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நினைத்து அவர் என்ன செய்யலை? சொன்னார், செய்யலையே. 75 வயசுலேயே அவருக்கு சொல்லிட்டார், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். ஆனாலும் அது நிறைவேறலை. திரும்ப 25 வருடம் கழித்து இன்னொரு வாக்கு தத்தமும் சொல்கிறார், அதை நினைவுபடுத்துகிறார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் அப்படிங்கிறத. அப்போவும் நடக்கலை. ஆனாலும் ஆபிரகாம் என்ன செய்யலை? சோர்ந்து போகலை. அவர் என்ன செய்கிறாரு? சொன்ன கர்த்தர் அதை நிறைவேற்ற வல்லவர், வாக்குத்தத்தம் பண்ணினவர் அதை நிறைவேற்றுவதற்கு வல்லவராக இருக்கிறார் என்று என்ன பண்ணார்? நம்பினார். முதல்ல என்ன செஞ்சார்? நம்பினார். அடுத்தாப்புல அதை என்ன செஞ்சார்? விசுவாசித்தார், அப்படி தானே? அவருடைய சூழ்நிலைகள் 100 வயது தாத்தானா இப்போ நம்ம நடப்பாங்களா? வெளியே தெருவில் நடந்து போனால் எப்படி நடப்பாங்க? ஒருத்தரோட ஹெல்ப் இல்லாமலே நடக்க முடியாது, அப்படி தானே? ஒருவேளை வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க. ஆனால் இவர் தன் சரீரம் செத்து போனதையும் அந்த வசனம் அழகாக சொல்லியிருக்கு பாருங்க. ஏறக்குறைய 100 வயது, அதாவது 99 வயது, தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் அவன் எண்ணாதிருந்தான். அதை மைண்ட்லேயே வச்சுக்கல. அவர் என்ன செய்யலை? மைண்ட்லேயே வச்சுக்கல. அது ஒரு பொருட்டாவே அவர் நினைக்கல. அது அவங்க பலவீனமாகவே நினைக்கல. இது தன்னுடைய இயலாமை என்று அவங்க என்ன செய்யலை? நினைக்கல. ஆனால் அவங்க எதை நம்பினாங்க? ஆண்டவருடைய வார்த்தையை நம்பினாங்க.
வாக்குத்தத்தத்தை நம்பினான், அப்படிதானே? அதை விசுவாசித்தான். அதுக்கு அடுத்த 21 வாசிங்க. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். கவனிங்க, முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி அப்படின்னா, குழந்தை இல்லைனாலும் நீர் எனக்கு என்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாற்றப் போகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதானே மகிமைப்படுத்துறது. தேவனை மகிமைப்படுத்துறதுன்னா ஸ்தோத்திர பலி சொல்கிறது தான் என்னது? தேவனை மகிமைப்படுத்துறது. சரியா? அப்போது குழந்தை இல்லாமல் இருக்கும்போதே அவர் என்ன செஞ்சுருக்கிறாரு? நீர் என்னை, ஏன்னா ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டாரு, நீ வந்து திரளான ஜாதிகளுக்கு தகப்பன், சாராள திரளான ஜாதிகளுக்கு தாய் அப்படின்னு சொல்லியாச்சு. அதனால் நீங்கள் அப்படி மாற்ற போகிறதுக்காக ஸ்தோத்திரம். என் பலவீனம் ஒன்றுமே இல்லை, என் சரீரம் செத்து போனாலும் நீங்கள் வந்து அதை செய்ய போகிறீங்க, உங்கள் வார்த்தையை நிறைவேற்ற போகிறீங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்திருக்கிறாரு? ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருந்திருக்கிறார். அதனால தான் அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது அப்படின்னு எழுதியிருக்கு, அப்படி தானே? அடுத்த வசனத்தில், ஆகையால் அந்த விசுவாசம், அதாவது நம்பிக்கை, ஆண்டவர் மேலே இருந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் அவருக்கு எப்படி எண்ணப்பட்டிருக்கு? நீதியாக எண்ணப்பட்டிருக்குது. அதனால தான் ஆபிரகாமை நம்ம விசுவாசிகளின் தகப்பன் அப்படின்னு சொல்கிறோம், அப்படி தானே? விசுவாசிகளின் தகப்பன் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? விசுவாசம்னா என்னது? சொல்லுங்கள், யாரோ சொல்கிறீங்க, சொல்லுங்கள். நிச்சயம். எபிரேயர் 11:1 விசுவாசத்துக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்குறாங்க. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. நம்பப்படுகிறவைகளின் உறுதி, நம்ம எதை நம்புகிறோமோ அதில் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும், அப்படி தானே? காணப்படாதவைகளின் நிச்சயம். அவருக்கு ஈசாக்கு இல்லை, ஆனால் ஈசாக்கு நிச்சயமாய் வருவான்னு அவர் நம்புகிறார். சரியா? நம்புறதுல உறுதி, காணாததை நிச்சயமாக என்ன செய்யணும்? கண்டது போல அவர் இருக்கிறார். இதுதான் என்னது? விசுவாசம். நம்மக்கிட்ட இந்த விசுவாசம் இருக்கா? ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம இந்த மாதிரி ஒரு விசுவாசத்தோடு இருந்தோம்னா ஆண்டவர் நம்மக்கிட்டே என்ன செய்வார்? நமக்கும் என்ன செய்வார்? வல்லமையாய் வெளிப்படுவார். நம்ம வந்து அப்படி கிடையாது. நம்ம சூழ்நிலைகளை பார்த்து, நம்மளுடைய சுற்றி இருக்கிறவங்கள பார்த்து நம்ம என்ன செஞ்சிடறோம்? விசுவாசத்தில் சோர்ந்து போயிடுறோம். ஆனால் ஆபிரகாமை நீங்கள் நினச்சி பாருங்கள், அங்கே அவங்க கூட இருந்த அந்த ஊராரெலாம் எவ்வளோ கேலி பண்ணியிருப்பாங்க, அப்படி தானே? ஆபிரகாமிலிருந்து ஆபிரகாம்னு பேர் மாற்றிருக்கிறார் ஆண்டவர். அந்த 17வது அதிகாரத்தில் அது சொல்லப்பட்டிருக்கு. ஆபிரகாம்னா ஜாதிகளுக்கு தகப்பன். அப்போ சாராய் வந்து மற்றவங்கள்லாம் ஆபிரகாம் ஆபிரகாம் அப்படின்னு சொல்லி அவரை கேலி பண்ணியிருக்கலாம். இவருக்கு ஒரு பிள்ளையே இல்லை, ஆனால் இவன் திரளான ஜாதிகளுக்கு எப்படி தகப்பன் ஆவான் அப்படின்னு கேலி பண்ணியிருக்கலாம். அதே போல் சாராள், அவங்களும் சாராயிலிருந்து சாராள்னு ஆண்டவர் பேர் மாற்றினார். அவங்களே என்ன செஞ்சுருக்கலாம்? கேலி பண்ணியிருந்திருக்கலாம். நம்ம அந்த கற்பனையாக நம்ம கொண்டு வந்தோம்னா அந்த கிராமத்தில், அந்த பட்டணத்தில் அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 வருடம் ஒரே ஊரில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை இல்லை, ஆனால் அவங்க பேரையெல்லாம் மாற்றி ஆண்டவர் வாக்குத்தத்தம்லாம் கொடுத்து இப்படி சொல்லியிருக்கும்போது அவங்கள நிச்சயமாக எல்லோரும் என்ன செஞ்சுருப்பாங்க? கேலி பண்ணியிருப்பாங்க, பரியாசம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதையெல்லாம் நினச்சி ஆபிரகாமோ சாராளோ என்ன செய்யலை? சோர்ந்து போகவில்லை. அவங்க எதை நம்பினாங்க? ஆண்டவருடைய வார்த்தையை நம்பினாங்க. சரியா? ஆண்டவருடைய வார்த்தையை நம்பினாங்க. விசுவாசம்னா இப்போ நம்ம என்ன சொன்னோம்? நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. ஆக நம்ம ஆண்டவரிடத்தில் எதையாவது நம்ம கேட்குறோம்னா ஒரு தெளிவும் திட்டமுமாய் நம்ம என்ன செய்யணுமா? ஜெபிக்கணும். சரியா? சும்மா என்ன ஆசீர்வதிங்க, எனக்கு இதை செய்யுங்க அதை செய்யுங்க அப்படின்னு கேட்காம நம்ம வந்து தெளிவாய் திட்டமாய் நம்ம என்ன செய்யணுமா? அவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணணும். அப்போது அதை வந்து ஆண்டவர் வந்து நிறைவேற்றுவார். சரியா? இதுக்கு உதாரணமாக அந்த போதகர் பால்யாங்கிச்சோ அவருடைய சபையில் ஒரு வாலிப பெண் அவர்கிட்ட ஜெபம் பண்ண வந்திருக்கிறாங்க. நான் வந்து என்னுடைய திருமணத்துக்காக கடந்த 5 ஆண்டு காலமாக நான் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறேன், ஆனால் எனக்கு இன்னும் ஒரு காரியமும் கூடி வரல, நீங்கள் எனக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த வாலிப பெண் வந்திருக்கிறாங்க. அப்போ அவர் சொல்லியிருக்கிறாரு, நீ எப்படி ஜெபம் பண்ணுன? உனக்கு திருமணம் ஆக போகிறவர் என்ன கலரில் வேணும் அப்படின்னோன்னா அந்த அம்மா கருப்பா சிவப்பா மாநிறமா
இப்படி கேட்டிருக்கிறார். அப்போ அவங்க எனக்கு மாநிறம் போதும், அவர் உயரமாக வேணுமா குட்டையாக வேணுமா, 5 அடியா 5.5 அடியா 6 அடியா இப்படி கேட்டிருக்காங்க. எனக்கு 5.5 அடி போதும். அவர் உத்தியோகம் பார்க்கணுமா வேணாமா பார்க்கணும். இப்படி பல கொஸ்டின்களே அடுக்கிட்டு வந்து அவங்க அந்த பெண்ணும் அதுக்கு ஏற்ற பதிலை சொல்லியிருக்காங்க. அப்போது அந்த பால்யாங்கிச்சோ அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நீ ஆண்டவரிடத்துல இது நாள் வரைக்கும் இப்படி விண்ணப்பம் பண்ணினியா, எனக்கு மாநிறம் உள்ள 5.5 அடி உயரம் உள்ள நல்ல உத்தியோகத்தில் இருக்கிற நல்ல மீசை இருக்கிற இப்படி ஒரு பையன் எனக்கு வேணும், மணமகனாய் வேணும் அப்படின்னு நீ ஜெபிச்சியா இது வரைக்கும் அப்படின்னு கேட்டோம்னா அந்த அம்மா அந்த பொண்ணு இல்லைன்னு சொல்லி, இனிமேல் இந்த குறிப்புகளையெல்லாம் நீ எழுதி வச்சு நீ ஜெப அறையில் அதை மாட்டி வை, அதை உன் கண்ணு படுற இடத்துல வச்சு இனிமேல் ஜெபிக்கும்போது இப்படி தெளிவும் திட்டமுமாய் நீ ஜெபி, அப்போ உனக்கு காரியம் வாய்க்கும் அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பிட்டார். அதே போல் அந்த பொண்ணும் என்ன செஞ்சுருக்குறாங்க, அதுக்கப்புறம் ஜெபிச்சதெல்லாம் அவங்க ஜெபமெல்லாம் வேறு மாதிரி ஆயிடுச்சு. பர்டிகுலராக இந்த காரியம் பர்டிகுலராக என்ன இது அப்படின்னு சொல்லி அவங்க ஜெபிச்சா 1 வருடத்துக்குள்ளே அவங்க திருமணமாகி ஆலயத்தில் சாட்சி சொல்கிறாங்க. என்றைக்காவது நம்ம அப்படி ஏதாவது ஒரு காரியத்தில் ஜெபிச்சிருக்கிறோமா? இல்லையா? என்ன ஆசீர்வதிங்க அப்படின்னு நம்ம ஜெபிச்சிருக்கோம். என்னை எப்படி ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ அதை என்ன செய்யுங்க, உங்கள் டைரியில் ஜெப டைரியில் எழுதி வைங்க. எழுதி வச்சு நான் என்ன இப்படி இந்த காரியத்தில் இவ்வளவாய் நீங்கள் என்ன ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு நம்ம ஆண்டவருக்கு முதல்ல என்ன செய்யணும், தெரியப்படுத்தணும். அவர் சொல்லியிருக்காரு, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் அவருக்கு இது ஒரு சாதாரண காரியம், அப்படி தானே, சாதாரண காரியம். அதனால் நம்ம இனிமேல் ஜெபிக்கும்போது அதை என்ன செய்யணும், தெளிவும் திட்டவுமாய் நம்முடைய விண்ணப்பத்தை ஆண்டவர்கிட்ட தெரியப்படுத்தணும். இது புதிய ஏற்பாடில் ஒரு இன்சிடெண்ட்டில் வரும். எரிக்கோவிலேருந்து ஆண்டவர் வரும்போது பர்த்திமேயு குருடன் இருப்பார்ல, பர்த்திமேயு குருடன். லூக்கா 18:35-43 அந்த இன்சிடெண்ட் இருக்கும். ஏசு எங்கே இருக்கிறாரு, எரிக்கோவை விட்டு போகும்போது வழியில் யார் இருக்கிறா, பர்த்திமேயு குருடன். நீங்கள் பைபிள் பார்க்க வேணாம், நான் சொல்கிறத கேளுங்க. பர்த்திமேயு குருடன் இருக்கிறாரு. குருடனுக்கு என்ன தேவை, பார்வை தான் தேவை. அது ஆண்டவருக்கு தெரியாதா, இயேசுவுக்கு தெரியாதா? தெரியும். ஆனால் அவன் அந்த பர்த்திமேயு கூப்பிடுறாரு இயேசுவை, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு கூப்பிட்ட உடனே சீஷர்கள்லாம் அதட்டுறாங்க, போதகரை ஏன் வருத்தப்படுத்துகிற, நீ கத்தாதன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் அவன் இன்னும் அதிகமாக கூப்பிடுறான். கூப்பிட்ட உடனே இயேசு என்ன செய்கிறார், திரும்பி பார்த்து அவங்ககிட்ட இயேசுவுக்கு தெரியும்ல அவன் குருடனாக இருக்கிறான், அவனுக்கு பார்வை தான் வேணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். ஆனாலும் அவர் என்ன கேட்குறாரு, நான் உனக்கு என்ன செய்யணும்? உடனே அவன் என்ன சொல்கிறான், நான் பார்வை அடையணும். உடனே அவனுக்கு பார்வையை கொடுக்குறார். ஆக இயேசு நம்மக்கிட்ட என்ன கேட்குறாரு, உனக்கு என்ன தேவையோ அது உன் வாயினாலே நீ சொல்லணும். சரி, அவருக்கு எல்லாமே தெரியும் தான், நம்முடைய எல்லாமே அவருக்கு தெரியும், நம்முடைய இருதயத்தின் விருப்பங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும். ஆனாலும் அதை நம்ம வாயினால் சொல்ல வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதனால் இனிமேல் நம்மளுடைய ப்ரேயரில் என்ன செய்யணும் சொல்லுங்க, தெளிவும் திட்டமுமாக நம்ம என்ன செய்யணும், நம்முடைய விண்ணப்பத்தை தெரியப்படுத்தணும். இது நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தி ஜெபிக்கிற ஒரு ஜெபமாக இருக்கும். சரியா? அடுத்தது லூக்கா 1 அதிகாரத்தில் 49வது வசனத்தில் மரியாள் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். சரியா? வேதத்தில் மரியாளை பற்றி ஒரு சில சம்பவங்கள் மாத்திரம், ஒரு சில வார்த்தைகள் மட்டும்தான் இந்த புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கு. அப்படி தானே? இயேசுவோட பிறப்பில் அவங்க வருவாங்க, இயேசுவை ஆலயத்தில் காணிக்கையாக கொடுக்கும்போது அவங்கள சொல்லுவாங்க. அடுத்தது கானாவூர் கல்யாணத்தில் மரியாள் வருவாங்க ஒரு வசனத்தில். அடுத்தது அந்த கல்வாரி பேட்டில் கொல்கத்தாவில் அந்த சிலுவை இதில் இருப்பாங்க. அடுத்தது அப்போஸ்தலரில் பெந்தகோஸ்தே நாளில் மரியாள். ஆக இப்படி சொல்லப்போனால் சுருக்கமான வசனங்கள் மட்டும்தான் மரியாளை பற்றி சொல்லப்பட்டிருக்கு வேதத்தில். ஆனால் இந்த மரியாளை ஆண்டவர் எப்படி நம்ம இன்றைக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறோம்னா, அந்த மரியாளை அவர் என்ன செஞ்சுருக்கிறாரு, இந்த உலக இரட்சகரை சுமக்கிற ஒரு பாத்திரமாய் அவங்கள தெரிந்து கொண்டார்.
அப்படிதானே? உலக இரட்சகராம் இயேசுவை சுமக்கிற பாத்திரமாக கர்த்தர் என்ன செஞ்சிருக்காரு? தெரிந்து கொண்டிருக்கார். அவங்க அந்த கபிரியேல் தூதன் மரியாளை சந்திக்கும் போதே முதல் வார்த்தை எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, 28 வாசிங்க. அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளை வாழ்க, கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றாள். கவனிங்க, கிருபை பெற்றவளே வாழ்க. அடுத்து, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். அவங்க இருந்த அந்த யூதேயா பட்டணத்தில் எத்தனையோ வாலிப பிள்ளைங்க இருந்திருப்பாங்க, அப்படிதானே? இவங்க வந்து ஆல்ரெடி யோசேப்புக்கு நிச்சயம் செய்யப்பட்ட ஒரு கன்னிகை, அப்படிதானே? நிச்சயம் செய்யப்படாமல் திருமணத்துக்கு தயாராக இல்லாத எத்தனையோ பேர் அங்கே இருந்திருக்கலாம் இல்லையா? ஆனால் ஆண்டவர் வந்து யாரை தான் தெரிந்து கொண்டிருக்கிறார்? மரியாளை தெரிந்து கொண்டிருக்கிறார். மரியாளை தெரிந்து கொண்டது மாத்திரம் இல்லை, அவங்களுக்கு கிருபை, ஸ்திரீகளுக்குள்ளே பேறு பெற்றவள், ஆசீர்வதிக்கப்பட்டவள்னு ஒரு கிரேடு கூட கொடுக்குறாங்க, அப்படிதானே? அதுக்கப்புறம் அந்த தேவதூதன் பார்த்தீங்கன்னா 3 தடவை மரியாளோட பேசுகிறார். அடுத்து லூக்கா 1:30 பார்த்தீங்கன்னா, தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், திரும்பவும் கிருபை பெற்றாய் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது, இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்றும் பெயரிடுவாயாக அப்படின்னு சொன்னோன்னே மரியாள் என்ன சொல்றாங்க? இது எப்படி ஆகும்? நானும், அந்த வார்த்தை இருக்கா? 34 பாருங்க. அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேனே என்றாள். புருஷனை அறியேனே அப்படின்னு சொன்னோன்னே 35 என்ன சொல்லுது? தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரர் எனப்படும். இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்க சொல்கிறாங்க நார்மலாக புருஷனை அறிந்தா குழந்தை வரும், ஆனால் இங்கே வந்து கன்னிகையாக இருக்கிறாங்க. இவங்க எப்படி எனக்கு இயேசு என்ற குமாரன் பிறப்பான்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொன்னோடனே அந்த தேவதூதன் என்ன சொல்கிறாரு? பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், அதனால் உன்னிடத்தில் பிறக்கிற பரிசுத்தம் உள்ளது. சரியா? பரிசுத்த, அது மாம்ச சித்தத்தினாலோ மாம்ச இரத்தத்தினாலோ இயேசு கிறிஸ்து பிறக்கவில்லைங்கிறத அங்கே வந்து சொல்லியிருக்கிறாங்க. சரியா? பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் எனப்படும். இப்போ இந்த மரியாள் வந்து இப்படி ஒரு பாக்கியத்தை பெறுறதுக்கு அவங்க எவ்வளோ அவங்கக்கிட்ட என்ன ஒரு குணநலன் இருந்திருக்கும் இல்லையா? எத்தனையோ பெண்கள் இருந்திருப்பாங்கல்ல, எத்தனையோ வாலிப பிள்ளைங்க இருந்திருப்பாங்க அந்த பட்டணத்தில். இவங்க ஒருத்தருக்கு நிச்சயம் பண்ணப்பட்ட பெண்ணு, ஆனாலும் அவங்கள போய் ஸ்பெசிஃபிக்காக செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மரியாள்கிட்ட ஒரு பரிசுத்தம் இருந்திருக்கும், அப்படி தானே? ஒரு பரிசுத்தம், அந்த வாலிப வயதிலேயே ஒரு பரிசுத்தம் இருந்திருக்கும். பரிசுத்தம்னா எதில் இருக்கும்? சரீரத்தில் மாத்திரமா பரிசுத்தம்? உடைகளில் மாத்திரமா பரிசுத்தம்? இல்லை. எதில் பரிசுத்தம்? சிந்தையில் பரிசுத்தம், பார்வையில் பரிசுத்தம், எண்ணங்களில் பரிசுத்தம், செயல்களில் பரிசுத்தம். இப்படி அவங்க பரிபூர்ணமாக இருந்ததுனால தான் தேவதூதன், ஆண்டவர் வந்து கபிரியேல் தூதருக்கு கட்டளையிட்டு என்ன செய்ய சொல்லியிருக்காரு? மரியாள்கிட்ட இந்த வாழ்த்துதலை சொல்லியிருக்கிறாங்க. சரியா? ஆக பரிசுத்தமானவருடைய பரிசுத்த ஆவி உன்மேல் வரும் அப்படின்னா, மரியாளுக்கு இயேசுங்கிற குழந்தை யாரால் அவங்க பெற்றெடுக்க போகிறாங்க? பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினால, பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினால. அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த 2 வசனம் கழித்து பார்த்தீங்கன்னா, இது எப்படி ஆகும் அப்படின்னு சொன்னோடனே 36 சொல்லப்பட்டிருக்கு, எலிசபெத் அங்கே இன்னொரு வயதான பாட்டியை கொண்டு வராங்க. எலிசபெத்து, உனக்கு உறவினராக இருக்கிற எலிசபெத்தும் முதிர்ந்த வயதில் என்ன செய்கிறாங்க? ஒரு குமாரனை பெற போகிறாங்க. அவங்களுக்கு இது 6வது மாதம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக இந்த ஒரே நிகழ்ச்சியில் 2 பேரை இப்படி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு காண்பிக்கிறார். வயதான அந்த எலிசபெத்தும் என்ன செய்கிறாங்க? முதிர்ந்த வயதில் குழந்தையை பெறுறாங்க. சரியா? உடனே மரியாள் வந்து என்ன செய்கிறாங்க? அந்த
தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு வானதூதர் சொல்கிறார், கபிரியேல் தூதன் சொல்கிறார். எப்படி சொல்லுங்க, வார்த்தையை சொல்லுங்க. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. எதனால்? மலடி எண்ணப்பட்ட எலிசபெத்துக்கு இது 6வது மாதம். அதே போல் உனக்கு கல்யாணம் ஆகலைனாலும் உன் வயிற்றிலிருந்து தான் உலக இரட்சகர் வரப்போகிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. சரியா? தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உடனே இமிடியேட்டாக மரியாள் வந்து என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க உங்களுக்கு? 38. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவரிடத்திலிருந்து போய்விட்டார். என்ன என்ன சொல்கிறாங்க? இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. அடிமைனா என்ன அர்த்தம்? என் விருப்பம் எதுவுமே இல்லை, என்னோட ஆசைகள் எதுவுமே இல்லை, நான் உங்களுக்கு அடிமை. சரியா? நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க. அதானே அடிமைன்னா? அதானே? சரியா? ஒருத்தருக்கு நம்ம அடிமைனா நம்ம சுய விருப்ப பிரகாரம் நம்மளால் எதுவும் செய்ய முடியாது. அவங்க யாருக்கு நம்ம அடிமையாக இருக்கிறோமோ அவங்க தான் நம்மளை என்ன செய்வாங்க? கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதே போல் மரியாள் வந்து கம்ப்ளீட்டாக என்ன செஞ்சிட்டாங்க? இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. அடுத்தது, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. சரியா? உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி சரண்டர் பண்ணுறாங்க. அவங்கள என்ன செய்கிறாங்க? முற்றிலும் சப்மிட் பண்ணுறதுனால அவங்க வயிற்றிலிருந்து உலக இரட்சகராம் இயேசு என்ன செய்கிறாரு? வர்றார். சரியா? இப்போ இந்த மரியாள் வந்து அவங்க மேலே பரிசுத்த ஆவி, உன்னதமானவருடைய பலன் அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா? அந்த பரிசுத்த ஆவி வந்ததுனால அவங்க எலிசபெத் அம்மாளை போய் சந்திக்கிறாங்க. அவங்களுக்கு சொந்தக்காரங்களில் போய் என்ன செய்கிறாங்க? சந்திக்கிறாங்க. சரியா? அதுக்கப்புறம் வர்றதெல்லாம் நான் சொல்லிடுறேன். இவங்க அந்த எலிசபெத் அம்மாளை வாழ்த்தும் போது எலிசபெத் அம்மாள் வயிற்றில் யார் இருக்கிறாங்கன்னா யோவான் ஸ்நானன். யார் இருக்கிறா? யோவான் ஸ்நானன். சரியா? இயேசுவுக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொல்லுகிற அந்த யோவான் ஸ்நானன் இருக்கார்லே, அவர் தான் அங்கே அவங்க வயிற்றில் இருக்கிறார். ஆக அந்த இவங்களுடைய வாழ்த்துதலை கேட்ட உடனே அந்த வயிற்றில் இருக்கிற குழந்தை என்ன செஞ்சுதான்? துள்ளியது அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க. 41 வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவளுடைய வயிற்றிலிருந்து பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டது. என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதனால் கிடைத்தது? இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்த உடனே என் வயிற்றிலே உள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றாள். கவனிங்க, மரியாள் மேலே பரிசுத்த ஆவி வந்து அவங்க எலிசபெத்தை சந்திக்கும் போது அவங்கள வாழ்த்துறாங்க. அவங்கள வாழ்த்தும் போது அவங்க வயிற்றில் இருக்கிற குழந்தை என்ன செய்யுது? துள்ளியது. அதனால் அவங்க பரிசுத்த ஆவியினால் நிரம்பி திரும்ப என்ன செய்கிறாங்க? மரியாளை வாழ்த்துறாங்க. தேவதூதன் என்ன சொல்லி வாழ்த்து சொன்னாரோ அதே வாழ்த்தையே சொல்கிறாங்க. ஸ்திரீகளுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்து என்ன வாழ்த்துறது எப்படி? இந்த பாக்கியம் எனக்கு எப்படி கிடைச்சிது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆக பரிசுத்த ஆவியானவர் வந்து நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட எல்லார் மேலும் இருக்கிறார். சரியா? நம்ம வந்து அவரை இயேசுவை இரட்சகராய் நம்ம ஏற்றுக்கொண்டுட்டோம். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இல்லாமல் நிரப்புதல், அவருடைய பிரசன்னம், சரியா? அவருடைய பிரசன்னம் நம்ம மேலே இருக்கும்போது நம்ம மற்றவங்களுக்கு ஒரு வாழ்த்து செய்தியை சொன்னால் கூட அந்த வாழ்த்து அவங்களுக்கு எப்படி இருக்குது? ஒரு ஆசீர்வாதமாய் கடந்து போகும். சரியா? ஆனால் அப்போஸ்தலர் 1 தான் மேல் வீட்டறையில் இயேசுவின் சீஷர்களோட அன்னை மரியாள் வந்து என்ன செய்கிறாங்க? அங்கே மேல் வீட்டறையில் ஜெபிக்கும் போது தான் அக்கினிமயமான நாவுகள் வந்து அது பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுறது. சரியா? அதுக்கப்புறம் அவங்களுடைய சாட்சி வேறு மாதிரி இருக்குது. இது வந்து பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினால அந்த நிரப்பப்பட்டதுனால மற்றவங்கள என்ன செய்கிறாங்க? அவங்க ஆத்துமா களி கூர்ந்து வாழ்த்துறாங்க. சரியா? ஆக நம்ம வந்து ஆண்டவர் நம்மகிட்ட வரணும்னா நம்ம ஏதாவது ஒரு சிலதையாவது நம்ம என்ன செய்யணும்? தியாகம் செய்யணும். இந்த அன்னை மரியாள் கண்டிப்பாக ஒரு பரிசுத்தமான ஜீவியம் வாழ்ந்ததுனால தான் இயேசு கிறிஸ்து அவங்களிடத்துலேருந்து பிறந்தார். அப்படி தானே? அதை நம்புறீங்களா? அதை நம்புறீங்களா? நம்புறீங்களா? இல்லைன்னா வேற யாரையாவது செலக்ட் பண்ணியிருக்கலாம் இல்லையா? ஏன் அன்னை மரியாளுக்கு ஒரு குறிப்பிட்ட சில வசனங்கள் தான் இந்த வேத பகுதியிலே இருக்குது.
சரியா? அவங்க இயேசுவோடு இருந்த அந்த காரியங்களில் மட்டும்தான் அவங்க இடம் பெறுறாங்க. ஆக உலகத்துக்கு அறியப்படலைன்னாலும் ஆண்டவருடைய திட்டம் நம்ம மேலே இருந்ததுன்னா, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருப்பார்னா நம்ம என்ன செய்வோம்? வேற மாதிரி வல்லமையான காரியங்களை எல்லாம் நம்மை கொண்டு என்ன செய்வார்? ஆண்டவர் செய்வார். ஆனால் நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அவருக்காக ஏதேனும் ஒரு சில தியாகங்களையாவது நம்ம என்ன செய்யணும்? செய்யணும். சரியா? தியாகம்னு சொன்னால் என்னது? நம்முடைய நேரத்தை கொடுக்கணும், நம்முடைய விருப்பங்களை, சில விருப்பங்களை நம்ம என்ன செய்யணும்? சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அப்படி தானே? மொபைல் பார்க்குறது தான் நமக்கு பிடிக்கும்னா நம்ம அதை என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? சாக்ரிஃபைஸ் பண்ணணும். கொஞ்ச நேரம் தான் நாங்கள் கடமைக்கு பைபிள் வாசிப்போம்னா நம்ம அதை என்ன செய்யணும்? மாற்றணும். நம்ம என்ன செய்யணும்? ஒரு அதிகாரம் இல்லை 2 அதிகாரத்தையாவது நான் என்ன செய்வேன்? இன்றைக்கி வாசிப்பேன், வாசித்து முடிப்பேன் அப்படின்னும் நம்ம நேரத்தை என்ன செய்யணும்? சாக்ரிஃபைஸ் பண்ணணும். சண்டே ஆனால் நான் என் ஃப்ரெண்டோட தான் போவேன், வெளியே தான் சாப்பிடுவேன், வெளியே ஃப்ரெண்ட்ஸோட எனக்கு மீட்டிங் இருக்குது அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே என்ன செய்ய மாட்டார்? கிரியை செய்ய மாட்டார். சரியா? சண்டே யாருக்குள்ள நேரம்? ஏசப்பாவுக்கு நம்ம கொடுக்கப்பட வேண்டிய நாள். அதனால் நம்ம என்ன செய்யணும்? இயேசுவோட நேரத்தை செலவழிக்கணும். நேரம் எடுத்து பைபிள் நேரத்தை ஒதுக்கி, சரியா? தேவையில்லாததுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய நேரத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருக்காக நேரத்தை நம்ம என்ன செய்யணும்? கொடுக்கணும். நம்ம ஒரு சிலதை நம்ம செய்யும்போது ஆண்டவர் நமக்காக பெரிய காரியத்தை செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சரியா? அதே போதகர் பால்யாங்கிச்சோ அவங்க இந்த ஊழியத்தின் ஆரம்பத்தில் அவங்களுக்கு பெரிய ஆலயம் இல்லை. ஆனால் இன்றைக்கி அதுதான் உலகத்திலேயே பெரிய ஆலயமாக இருக்குது. அப்படி தானே? இது 1969 அவர் ஊழியத்துக்கு வந்த அந்த ஆரம்ப நாட்களில் அவருக்கு ஜெபிக்க ஒரு சின்ன கூடாரம் தான் அந்த சபையை நடத்துறதுக்கு. அப்போ ஆண்டவர்கிட்ட ஜெபித்த போது, நீ உன்னிடத்தில் இருக்கிற ஒரு சில அப்பங்களை எனக்கு நீ தரணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஜெபத்தில், உங்ககிட்ட இருக்கிற அந்த 5 அப்பத்தை எனக்கு தா அப்படின்னு சொன்னோன்னா, இவர் நம்மகிட்ட என்ன இருக்குது யோசித்து பார்த்தா அவர் தங்கி இருக்கிற வீடு, அவர் வசிக்கிற வீடு மட்டும்தான் அவர்கிட்ட இருக்குது. அந்த வீடும் அவருடைய மனைவியின் பெயரில் தான் இருக்குது. அப்போ இந்த வீட்டை விற்று நம்ம ஒரு சில அது பணங்கள் வரும், அதை வச்சு நம்ம ஆரம்பிக்கலாம். ஆண்டவர் அதைத்தான் சொல்கிறார். வேறு நம்மகிட்ட எதுவுமே இல்லையே அப்படின்னு அவர் என்ன செய்கிறாரு? ஒரு தீர்மானம் பண்ணுறார். ஒய்ஃபோட பேரில் இருக்குன்னா ஒய்ஃபோட சம்மதம் வேணும் இல்லையா விற்கிறதுக்கு. அதனால் அவர் அன்றைக்கி சாயந்தரம் வீட்டுக்கு போகும்போது ஒய்ஃபுக்கு பிடிச்ச நல்ல ஸ்நாக்ஸு, கிஃப்ட்டு, இன்னும் ட்ரெஸ்ஸு இதெல்லாம் கொஞ்சம் நிறைய வாங்கிட்டு போகிறார். சரியா? ஒய்ஃபை சம்மதிக்க வைக்கணுங்கிறதுக்காக. என்றைக்கும் இல்லாமல் இப்படி புதுசாக கொண்டு போனால் கேள்வி கேட்பாங்கள்ல, அதே மாதிரி அவங்களும் ஏற இறங்க பார்த்துருக்குறாங்க. பார்த்த உடனே அவர் எல்லாம் உனக்கு தான் டார்லிங், எல்லாம் உனக்கு தான் டியர், எல்லாம் உனக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எதுக்கு எனக்கு அப்படின்னோடனே ஆண்டவர் நம்முடைய ஊழியத்துக்கு இந்த வீட்டை கேட்குறாங்க. இந்த வீட்டை விற்று நம்ம அந்த தொகையை ஊழியத்துக்காக பயன்படுத்தணும், ஆலயத்தை கட்டுறதுக்கு அப்படின்னோடனே அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க? அது எப்படி? இந்த வீடு ஏன் பேர்ல இருக்குது, இது ஏன் வீடு, நான் தர முடியாது, ஏன் சம்மதம் இல்லாமல் இந்த வீட்டை நான் விற்க ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டேன். அப்படின்னா பிள்ளைங்களும் நானும் எங்கே இருப்போம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவர் முன்னாடி வச்சுட்டாங்க. இவரும் மனசில், ஆண்டவரே சொன்னீங்க, சொல்லிட்டேன், இதுக்கு மேலே நீங்கள் அடிப்பீங்களோ, கடிந்து கொள்ளுவீங்களோ, கொட்டுவீங்களோ, அது உங்கள் பாடுன்னு சொல்லிட்டு இவர் போயிட்டார். அடுத்த நாள் அந்த அம்மா சொல்கிறாங்க பால்யாங்கிச்சோட்ட, எனக்கு நைட்டு முழுக்க தூக்கம் வரல, பரிசுத்த ஆவியானவரை என்னால் எதிர்த்து நிற்க முடியல, அதனால் வீட்டை விற்றுருங்க. அந்த வீட்டை விற்று ஒரு சில லட்சங்களை அவங்க ஆலயத்துக்காக அவங்க போடுறாங்க. அந்த ஆலயம் கட்டுவதற்கு அவங்க முதல் பணமாக அதை செலவு செஞ்சதுனால அவங்க சபையார் ஒவ்வொருத்தரும் சில அமௌண்ட்டுகளை கொடுத்து அந்த நாளிலே அது 5 கோடி ரூபாய்க்கு அந்த ஆலயம் கட்டப்பட்டதாம். ஆக இன்று அது உலகத்திலே பிரசித்தி பெற்ற ஆலயமாய், அதிக விசுவாசிகள் ஆராதிக்கக்கூடிய ஆலயமாக அது சபையாய் அது இருக்குது. ஆக ஒரு சிலரோட அந்த ஒரு லேடியோட தியாகம் தான் இல்லையா, அவங்க போதகரோட மனைவியோட தியாகம். அவங்க நினச்சிருந்தா அதுக்கு உடன்படாமல் இருந்திருந்தா, ஆனால் அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க பார்த்தீங்களா, பரிசுத்த ஆவியானவருக்கு
என்னால் எதிர்த்து நிற்க முடியலை அப்படின்னு சொல்லி இணங்கி போகிறாங்க. அப்படி தானே இணங்கி போகிறாங்க. அது அந்த ஆலயம் கட்டுவதற்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு பெருந்தொகையாய் மாறினது. அதே போல தான் நாமும் ஒரு சில விஷயங்களை நம்ம என்ன செய்யணும்? தியாகம் பண்ணணும். அதுக்காக தான் சொன்னேன். ஒரு சில விஷயங்களை நம்ம என்ன செய்யணும்? தியாகம் பண்ணணும். அது நமக்கு பிடித்ததே என்றாலும் ஆண்டவருக்கு பிடிக்கலைன்னா நம்ம அதை என்ன செய்யணும்? விட்டு கொடுக்கணும். நமக்கு பிடிக்கலை, அது ஆண்டவருக்கு பிடிக்குதுன்னா நம்ம அதை என்ன செய்யணும்? செய்யணும். நமக்கு பிடிக்கலை, ஆனால் ஆண்டவருக்கு அது செஞ்சால் பிடிக்கும்னா நம்ம அதை என்ன செய்யணும்? அதையும் செய்யணும். பிடிக்காததையும் நம்ம என்ன செய்யணும்? விட்டு விடணும். சரியில்லாமா? செய்யலாமா? இந்த மாதிரி இருந்தால் கர்த்தர் நமக்குள்ளே எப்படி இருப்பார்? வல்லமையாய் வல்லமையாய் நம்மை கொண்டு கிரியை செய்வார். நாம் அற்பமாக இருந்தாலும் உலகத்தில் பிரசித்தி பெற்றவர்களாய் மாறுவோம். அற்பமாய் எண்ணப்பட்டாலும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் நம்ம மரியாதை போல நாம் மாற முடியும். சரியா? அந்த உடனடி கீழ்ப்படிதல், ஆபிரகாமிட்ட காணப்பட்ட உடனடி கீழ்ப்படிதல். உன் ஊரை விட்டு வான்னு சொன்னோன்னே அவர் வந்துட்டார். அடுத்து அந்த வார்த்தையை நம்பினார், விசுவாசித்தார். மரியாள் உங்கள் சித்தத்தின்படியே என்னை நடத்துங்கன்னு முற்றிலுமாக என்ன செஞ்சிட்டாங்க? சப்மிட் பண்ணிட்டாங்க. அதே போல் நாமும் என்ன செய்ய போகிறோம்? இன்னையிலிருந்து நம்மளுடைய நிலைமையையும் நம்ம என்ன செய்ய போகிறோம்? மாற்ற போகிறோம். எழுந்திருக்கலாமா? நம்ம ப்ரேயர் பண்ணலாமா? உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார் என்று ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலும் அவர் வல்லமை உள்ளவர் என்று நம்ம இதை தியானித்தோம். ஒரு சில வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் நம்மோடு பேசினார். நாம் தான் இது என்னால் முடியாது, நான் இப்படி என்னால் இந்த காரியத்தை செய்ய முடியாது, எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு திறமை இல்லை அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருப்போம் சில விஷயங்களை. ஆனால் ஆண்டவர் பார்த்திங்கன்னா அவருக்கு முன்பாக எல்லாமே அற்பமானது, தூசு போல் இருக்குது. அதனால் நம்ம முழுமையாக ஆண்டவர்கிட்ட நம்ம விட்டு கொடுப்போம். கரை புரண்டு ஓடுகிற அந்த யோர்தானை அவருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமந்து செல்லுகிற அந்த ஆசாரியர்களுடைய பாதங்கள் தான் பட்டது. யோர்தான் எப்படி போச்சு? பின்னிட்டு போனது அப்படின்னு நம்ம பைபிளில் படிக்கிறோம். அதே போல் யாராலையும் கடக்க முடியாத செங்கடலை மோசேயின் கோலை கொண்டு பிரித்தார். ஆக அவர் பெரிய காரியங்களை எல்லாம் செய்கிறதுக்கு அற்பமான சில காரியங்களை வைத்து தான் செய்திருக்கிறார். ஒருத்தரும் உள்ளே போக முடியாத, வெளியே வர முடியாத எரிகோ கோட்டையை இஸ்ரவேலருடைய நாவுகளை பயன்படுத்தி அவர் அதை இடிந்து விழ பண்ணினார். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நாம் மற்றவர்களுக்கு முன்பாக அற்பமாய் எண்ணப்பட்டிருக்கலாம், அற்பமாய் நம்மளை ஒதுக்கி வைத்திருக்கலாம், இல்லை நீங்களே உங்களை தாழ்த்தி நினைத்திருந்திருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட இப்போ நீங்கள் சொல்லணும், இயேசுவே, நான் மற்றவர்களுக்கு அற்பமாக இருந்தாலும் உங்கள் பார்வையில் நான் விலையேற பெற்றவளாக இருக்கிறேன், உங்கள் பார்வையில் நான் கனம் பெற்றவளாக இருக்கிறேன், என்னை கொண்டும் நீர் பெரிய காரியங்களை செய்ய முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். மரியாளை கொண்டு செய்தவர், மரியாள் அற்பமாக இருந்த அந்த ஊர்லேயே அவங்கள தெரிந்திருக்காது. ஆனாலும் இன்றைக்கி நம்ம அவங்கள தியானிக்கிறோம். வேதத்தில் அவங்க பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்திரீகளுக்குள்ளே ஆசிர்வதிக்கப்பட்டவள் என்று பெயர் பெற்றிருக்கிறாங்க, கிருபை பெற்றிருக்கிறாங்க. கடைசியாக அவங்க சொன்னது, நான் உங்களுக்கு அடிமை, உங்கள் சித்தத்தின்படியே எனக்கு ஆகட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க முடிக்கிறாங்க. அதே போல் நாமும் ஆண்டவர்கிட்ட, இயேசுவே, என் விருப்பம் இல்லை, நான் உங்களுக்கு இந்த நாளிலிருந்து இந்த நிமிஷத்துலேருந்து நான் உங்களுக்கு அடிமையாக மாறுறேன். கைகளை உயர்த்தி நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? இயேசுவே, நான் இந்த உலக காரியத்துக்கு அல்ல, இந்த என்னுடைய மொபைலுக்கு அல்ல, எந்த காரியங்களுக்கும் அல்ல, நான் உமக்கே அடிமையாக மாற என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னை ஆட்கொண்டு என்னை நடத்துங்க. எது என்னை உங்களை விட்டு தூர பிரிக்குதோ அந்த இடத்துலேருந்தெல்லாம் என்னை நீங்கள் தூக்கிட்டு வாங்க. நான் உங்கள் பக்கமாக இருக்கணும், உங்களை சார்ந்து கொள்ளணும். எல்லா விஷயத்துலையும் நான் உங்களை தான் 100% சார்ந்து கொள்ளணும். ஆண்டவரே, எனக்கு இருக்கிற திறமை, எனக்கு இருக்கிற சொந்தக்காரங்க, எனக்கு இருக்கிற எந்த மனுஷர்களும் அல்ல ஆண்டவரே, நீங்கள் தான் எனக்கு எல்லாமே என்று நான் உங்ககிட்ட சார்ந்து கொள்ளணும். அப்படிப்பட்ட ஒரு நினைவே எனக்கு தாங்க, அப்படிப்பட்ட ஒரு நிலைமையே எனக்கு கொண்டு வாங்க. நான் இதுவரைக்கும் அப்படி இல்லைனாலும் நான் இன்னைக்கு அந்த மாதிரி நான் உங்ககிட்ட முற்றிலும் முழுவதும் என்னை ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு உங்கள் வாயை திறந்து இருதயத்திலேருந்து சொல்லுங்கள். நீங்கள் பேசுகிறத ஆண்டவர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு.
யார் யாருடைய இருதயமெல்லாம் அவரோடு பேசி கொண்டிருக்குன்னு அவருக்கு தெரியும். நம்ம என்ன சொல்கிறோமோ அந்த வார்த்தையை கனம் பண்ண அவர் தயாராக இருக்கிறார். அதனால் நீங்கள் உங்கள் வாயை திறந்து ஆண்டவர்கிட்ட பேசுங்க. எனக்கு இந்தந்த காரியத்தில் தெளிவும் திட்டமுமாய் சொல்லுங்கள். எனக்கு இந்த பாடம் புரியலையா, எனக்கு மேக்ஸ் சப்ஜெக்ட் புரியலையா, என்னால் சயின்ஸ் படிக்க முடியலையா, எனக்கு இதை புரிய வைங்க, இந்த சப்ஜெக்டில் எனக்கு ஒரு ஞானத்தை கொடுங்க, நீங்கள் எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லுங்கள். படிக்கிற பிள்ளைங்க எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு கடினமாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அதை சொல்லுங்கள். மற்றவங்க பெரியவங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எது தேவை, எந்தெந்த காரியம் இப்படி நடந்தால் நல்லா இருக்கும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ அந்த விருப்பத்தை ஆண்டவர்கிட்ட இன்றைக்கி நம்ம எல்லாருமே தெரியப்படுத்துகிறோம். இயேசுவே, எங்கள் இருதயத்தின் ஆழங்களை அறிந்திருக்கிறவர், இருதயத்தின் நினைவுகளை எல்லாம் அறிந்திருக்கிற கர்த்தர் நீர். இந்த நாளிலும் இந்த பிள்ளைங்க இருதயத்திலிருந்து சொன்ன ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் நீங்கள் கேட்டு அதை நிறைவேற்ற போகிற உங்களுடைய வல்லமையான கரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வல்லமையுள்ள கரம் இந்த நாளிலிருந்து எங்களோடு ஆண்டவரை இடைப்பட போகிறதற்காய் நாங்கள் செல்லுகிற ஒவ்வொரு இடமெல்லாம், நாங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளிலும், எங்களுடைய நினைவுகளிலும் உடைய வல்லமையுள்ள கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தட்டும் அப்பா. அன்னை மரியாள் எப்படி ஆண்டவரே தன்னை பரிசுத்தமாய் காத்து கொண்டது நிமித்தம் உலக இரட்சகராம் இயேசுவை சுமக்கும் பாக்கியம் பெற்றார்களோ, அப்படியே நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில், எங்களுடைய சிந்தையில் பரிசுத்தம், எங்கள் பார்வையில் பரிசுத்தம், எங்கள் பேச்சில் பரிசுத்தம், எங்கள் நடக்கையில் பரிசுத்தம், இந்த வாலிப வயதில் எங்கள் பிள்ளைங்க எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் காணும்படி, பரிசுத்தமாய் நடக்கும்படி நீங்கள் அவங்களுக்கு உங்கள் கிருபையை இந்த நாளிலே விளங்க பண்ணும்படியாய், உங்கள் வல்லமையுள்ள கரம் அவர்களோடு கூட இருந்து அவர்களை நடத்தும்படியாய் உங்கள் கரத்தில் நாங்கள் விட்டு கொடுத்து செபிக்கிறோம் ஐயா. நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. யார் யாரெல்லாம் இருதயத்தை திறந்து என்னென்ன காரியங்களெல்லாம் உங்ககிட்ட சொன்னாங்களோ அதையெல்லாம் நீங்கள் நிறைவேற்ற போகிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உண்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கொடுத்த இந்த வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அனுபவமாக்கி கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உறுதுணை செய்வீராக, எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டுவீராக என்று உங்கள் கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஏறெடுக்கிறோம் உங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.